ஏய் 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 இங்க எதுக்குடி வந்த? கேக்குறேன்ல. அது டாக்டரை பார்க்க தான் வந்தேன். இங்க வந்தா எல்லாரும் டாக்டரை தான் பார்க்க வருவாங்க. நீ எதுக்காக டாக்டரை பார்க்க வந்த? யாருக்கு உடம்பு சரியில்லை? உனக்கா இல்ல சிவாவுக்கா? உன் கூட சிவாவும் தானே வந்திருக்கான். எனக்கு தான் சித்தி உடம்பு சரியில்லை. அதான் நானும் சிவாவும் வந்தோம். என் கூட சிவா வந்தத கரெக்டா சொல்றாங்கன்னா அப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஒருவேளை அம்மாவையும் பார்த்துருப்பாங்களோ? ஆமா, உன் கூட இன்னொரு ஆள் வந்தாங்களே, அவங்க யாரு? ஆமா, நீ மட்டும்தான் இருக்க. சிவா எங்க? சிவா அது சிவா. ஐலி, டாக்டர் கிட்ட டீடைல்ஸ்லாம் கேட்டேன். உனக்கு வந்தது சாதாரண மயக்கம் தானாமா. உன்னை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நான் கூட கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சே, ஏதாச்சும் குட் நியூஸா இருக்குமோன்னு நினைச்சேன். சரி, மெடிசன் வாங்கிட்டு கிளம்பலாம் வா. ஏய், நீங்க இங்க ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு வருவாங்க? ஓ, என்ன பிரச்சனை? யாருக்கு உடம்பு சரியில்லை? ரித்திகா, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? வாங்கம்மா போலாம். கேக்குறதுக்கு பதிலே சொல்லாம சமாளிச்சுட்டு போறாங்க பாத்தியா? கொஞ்ச நேரத்துல ஈரக்கொலையே நடுங்கிடுச்சு. மாட்னேன்னு நினைச்சேன். என்ன சொன்னாங்க? நாம கெஸ் பண்ண மாதிரி நம்மள எங்கேயோ பார்த்து தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கூட வேற யாரோ இருந்தாங்கன்னு ரித்திகா சொன்னான். ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். அப்புறம் தான் அவ அம்மாவோட முகத்தை கவனிக்கலன்னு தெரிஞ்சது. நான் எனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு சொல்லி சமாளிச்சேன். நீங்களும் கரெக்டான டைமுக்கு வந்து சமாளிச்சிட்டீங்க. ரித்திகா கிட்ட எதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஐலி, நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன். வா போய் அம்மாவை பார்க்கலாம். மரியாதையா உண்மையை சொல்லிருங்க. உள்ள யார் அட்மிட் பண்ணிருக்கீங்க? உள்ளயா? உள்ள யார் இருக்கா? எங்களுக்கு தெரியாது. நாங்க டாக்டரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். பொய் சொல்லாத. நீ சமாளிக்கிறேன்னு நல்லா தெரியுது. கார்ல உன் கூட இன்னொரு லேடி இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னை ஏமாத்தலான்னு மட்டும் பார்க்காத. ஒழுங்கா சொல்லிரு. உள்ள யார் அட்மிட் ஆயிருக்காங்க? அட என்ன, அதான் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றோம்ல. எங்க கூட யாரு வரப்போறா? யாரும் வரல. நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்தோம். ஆமா ரித்திகா, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அதான் சிவா கூட சொன்னாரே. அப்படியா? சரி, நீங்க போய் டாக்டர் பாருங்க. நாங்க உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்துடுறோம். என்ன இது புது பழக்கம்? உள்ள யாரோ தெரியாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற நீ? யாரோ ஒருத்தவங்க மேல உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை? அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஐயோ, ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் இப்படி புடிவாதம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, இது ஐசியூ வார்டு. தேவையில்லாம பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நீங்க இப்படி எங்களை தடுக்கிறதுனால தான் இன்னும் எங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ரித்திகா சொல்ற மாதிரி
உள்ள யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இருக்காங்க. சித்தி, ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? சொன்னா கேளுங்க. நாங்க மட்டும்தான் வந்தோம், எங்க கூட வேற யாரும் வரல. உள்ள கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. தயவு செஞ்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க. நாங்க என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. உள்ள இருக்கவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லல. அப்போ வேலையை பார்த்துட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். அர்ச்சனாவா? இவ இறந்துட்டான் தானே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இவ எப்படி உயிரோட இருக்கா? அப்போ உண்மையிலேயே இவ சாகலையா? இத்தனை வருஷமா எங்க கிட்டயே இவ உயிரோட இருக்கிறத மறைச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்கல. அப்படியெல்லாம் இல்ல சித்தி. பேசாத. எனக்கே இது வரைக்கும் நீ ஏதோ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. நீங்க 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு தெரியும். ஆனா இப்படி உயிரோட இருக்க உன் அம்மாவை மறைச்சு வைப்பேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இத்தனை வருஷமா இவ்ளோ பெரிய விஷயத்த எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த? நான் மறைச்செல்லாம் வைக்கல. அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். என்னடி இத்தனை வருஷமா எங்களை ஏமாத்தி முட்டாளாக்குனது பத்தாதுன்னு மறுபடியும் வேற முட்டாளாக்க பாக்குறியா? சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. முடியாதுடி, நான் இங்க இருந்து தான் பேசுவேன். சித்தி ப்ளீஸ் சித்தி, சொன்னா கேளுங்க. அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. நம்ம இங்க நின்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க வாங்க சித்தி. டாக்டர், உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரண எல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா அவங்கள பத்தி தான் எல்லா சேனல்லையும் ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க ஒரு டபுள் ஏஜென்ட். 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் வரைக்கும் லீக் பண்ணவங்க. அதுவும் இல்லாம அவங்க இத்தனை வருஷமா செத்ததா தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மட்டும் உயிரோட இருக்க விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க ஒரு அக்யூஸ்ட்னு தெரிஞ்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து சீல் வச்சுட்டு போயிடுவாங்க.